அதற்கு ஆறாவதாக யோவான் சுவிசேஷத்தினுடைய 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு ஜீவனை விட்டார் என்கிற அந்த வார்த்தையை அப்படிங்களேன். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயேசு ஜீவனை விட்டார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சரி, இன்னைக்கு அநேக புறஜாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு சிலுவையிலிருந்து இறங்கி வந்து தன்னை நிரூபித்திருக்கலாமே. இன்று வரை உலகத்தில் பேசப்படுகிறதான ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் அவர்களுடைய கண்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. இன்று வரை உலகம் சொல்லுகிறதான ஒரு காரியம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, இயேசு சிலுவையில் மரிப்பதற்காகத்தான் வந்தார். அல்லேலூயா. அது ஏதேன் தோட்டத்தில் போடப்பட்ட சபதம். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவார். எப்படி நசுக்குவார் என்று தெரியாததுனாலே தான் பிசாசு பயந்து கொண்டிருந்தார். ஆபேலா காயினா என்று அவர்களை குறித்து அவர்களுக்குள்ளே சண்டை உண்டாக்கி விட்டார். அவனுக்கு பயம் வந்து விட்டது. அவன் ஒரு 4000 வருஷமாக பயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருந்தார். அவனை எதிர்பார்க்க முடியாதபடி கர்த்தர் சிலுவையை தேர்ந்தெடுத்தார். அவன் ஒரு வேளை நினச்சிருக்கலாம், நேருக்கு நேர யுத்தம் நடக்கும் போல எப்படி நடக்குமோ என்று தெரியாது. உலகம் நினைக்கிறபடி தேவன் சில காரியங்களை செய்வதில்லை. அவர் செய்வது வித்தியாசமானதாக இருக்கிறது. இதில் நன்றாக கவனியுங்கள். வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இயேசுவை குறித்து தொடக்கத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவர் வந்த ஒரே ஒரு நோக்கம், சிலுவையில் மரிப்பதற்காக. நான் எப்பொழுது சிந்தித்து பார்க்கிறேன், நாங்கள் வாழ்வதற்காக பிறந்தோம், இயேசு மரிப்பதற்காகவே பிறந்தார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் இந்த தன்னுடைய 33வது வயதிலே அவரை சிலுவையில் அறைந்தபோது இப்படி ஒரு வார்த்தை. நம்ம ஒரு சில பரீட்சைகளை எழுதி முடித்துட்டு வருகிறோம், அப்பா முடிச்சிட்டேன், சில காரியங்களை முயற்சிகளை எடுக்கிறோம், அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுபோல் ஆண்டவர் ஒரு திருப்தி அடைந்தவராகத்தான் சிலுவையில் ஜீவனை விட்டு இருக்கிறார். யாரும் சாகும்போது முடித்து விட்டேன் என்று சொல்லி சாகிறது இல்லை. இவ்வுலகத்தில் ஒரே ஒரு இரட்சகர் மாத்திரம்தான் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மரித்தார். ஏனென்றால் அவர் வந்த அந்த காரியத்தை அவர் நிறைவாக முடித்தார். எதற்காக அவர் வந்தார் என்றால், அவருடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக நம்மை விலைக்கிரயமாக மீட்டெடுக்கும்படி வந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை சுதந்திரவாளிகளாய் பிள்ளைகளாய் மாற்றும்படி வந்தார். அந்த வேலையை முடித்தபடினாலே முடிந்தது என்று சொல்லி தலையை அவரே சாய்த்து, நல்ல கவனிங்க, தலையை அவரே சாய்த்து தன் ஜீவனை விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு வந்த நோக்கம் முடிந்து விட்டது. அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நீங்களும் நானும் அவர் நமக்கு வைத்துவிட்டு போன சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அதற்கு நேராக ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, இதில் நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்க. நீங்கள் நினைக்கலாம், நிறைய செய்திகள் சபையிலே வருகிறது. என்ன என்றால், ஆண்டவர் தான் எல்லா சுதந்திரத்தையும் சிலுவையில் வைத்து விட்டு போய்விட்டாரே, எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிட்டாரே, நமக்கு சுதந்திரிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். ஆனால் சுதந்திரிக்கிறது அவ்வளவு ஈஸியாக இருக்காது. ஒரு தகப்பன் மரித்து விட்டார் என்றால் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை சுதந்திரிப்பது அரசாங்கம் அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு ஈஸியாக வைத்திருப்பது இல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரே பிள்ளையாக இருந்தாலும் அவன் அரசாங்கத்தில் தன்னை நிரூபிக்க வேண்டும். அவனுக்கு அவங்க அப்பா சன் ஆஃப் இன்னார்னு இருந்தால் மட்டும் போதாது, அவருக்கு அவருடைய பிள்ளைங்கிறதுக்கு இந்த உலகம் சாட்சி சொல்லணும், அரசாங்கம் அதை ஏற்றுக்கிறணும். அங்கே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சாதாரணமாக ஒருத்தவங்க மறிச்சிட்டா பென்ஷனை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. அவர்களுடைய பிள்ளைங்கிறத நிரூபிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பலர் நிரூபிக்க முடியாமலே சொத்துக்களை இழந்து விடுகிறார்கள். இதில் 4 விதமான ஆட்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் முடித்து விட்டு போன சுதந்திரத்தை பெற முடியாது. நிறைய பேருக்கு அப்பாவுடைய சொத்து எங்கே கிடக்குனே
தெரியாது. அவங்க அப்பா அவனுக்காக 5 ஏக்கர் வாங்கி போட்டிருப்பாரு. ஐயோ, அப்பாவுடைய சொத்து எங்கே இருக்குன்னு சொல்லாமலே செத்து போயிடுவாங்க. இவருக்கு அது தெரியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு தெரிவதில்லை. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை, நமக்கு சிலுவையில் அவர் முடித்து விட்டு போன அந்த ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு இடத்துல நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு உலகத்தின் பெரும்பாலான மக்கள், நிறைய நிர்பந்தமான மனிதர்கள் அப்படித்தான் பிள்ளைகளிடத்தில் சொல்லாமலே மறித்து விடுகிறார். அவர்களுடைய தாய் தகப்பனுடைய சுதந்திரம், நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சிலர் இறந்து போன உடனே அப்படியே நொடிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுடைய குடும்பங்களில் அந்த சுதந்திரத்தை எடுத்து கொள்ளுகிற திறமை அவர்களுக்கு இல்லை. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே நான் முதலாவது சொன்னேன், இது நிர்பந்தமான கூட்டம். தனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த மேலான ஆசீர்வாதத்தை, ஆதாம் நமக்கு விற்று போட்ட அந்த ஆசீர்வாதத்தை, ஆதாமின் மூலமாக நாம் இழந்த ஆசீர்வாதத்தை, ஆதாம் பிசாசினிடத்தில் விற்று போட்டான் மனு குலத்தை. முழு மனிதனுடைய ஆசீர்வாதமும் அங்கே விற்கப்பட்டு போனது. சாத்தான் அதை அபகரித்து கொண்டு விட்டான். அதிலிருந்து இயேசு நம்மை மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் எப்படி தெரியுமா? சுதந்திரத்தை பெறுவதற்காக போராடி அதை பெற்று கொள்ளாமலே மறித்து விடுகிறார்கள். இது ஒரு பெரிய மோசமான காரியம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் பிசாசு விட்டு விடுகிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நினைத்து பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? வெளியில் இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கான், எங்களுக்கு தாங்க பிரச்சனை. ஆமாம், உனக்கு தானே பிரச்சனை வரும். நம்ம தானே சுதந்திரவாளிங்க, நம்ம தானே அவன் வச்சிருக்கிற அவன் இடத்துக்கு நம்ம போகிறோம். அப்போ நம்மளை எந்தெந்த விதத்தில் ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடிக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு தானே அவன் இங்கே உட்கார்ந்துருக்கிறான். அதுதானே இங்கே பிரச்சனை. நம்ம சுதந்திரவாளியாக மாறிடக்கூடாதுங்கிறதுல அவன் ரொம்ப கவனமாக இருக்கான். அவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகிறத அவன் எப்படி விடுவான்? இதனால் தான் இந்த யுத்த காலம் கொஞ்சம் பயங்கரமானதாக இருக்கிறது. இதனால் தான் கிறிஸ்தவர்கள் சில ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் பல ஆண்டுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இதை நாம் சரி செய்வது இன்றைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பிள்ளை என்பவன் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறான் என்றால் இரத்த உறவின் மூலமாக. அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை வாங்குறதுக்கு நமக்கு இயேசு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அவருடைய இரத்தம் மாத்திரமே. அந்த இரத்தத்தை பயன்படுத்தி மட்டும்தான் இப்பொழுது சுதந்திரத்தை பெற முடியும். கிறிஸ்தவர்கள் அதை சரியான முறையிலே பயன்படுத்தினால் மட்டும்தான் சாத்தானிடத்திலிருந்து நம்முடைய சுதந்திரத்தை பெற முடியாதபடி தடுக்கிறதான காரியம். மூணாவது ஒரு குரூப் இருக்கான். அவன் எப்படின்னா பாதி சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். நான் சில நேரம் நினைச்சு பார்ப்பேன், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசுவினுடைய கரத்தில் இருந்தது. என்றைக்கும் அவன் பறித்து வைத்துக்கொண்டு, இது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு ஏக்கர் இடம் கிடக்கு, நம்மளோட இடத்தை அவனே எடுத்து வச்சுக்கிட்டு இது ஏன் இடம்னு சொல்ற கதையா இருக்கு. சொல்ல போனா நீங்களும் நானும் தான் உண்மையான சுதந்திரவாளிகள், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகள். ஆனா இன்னைக்கு அவன் பாருங்க, அவன் எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்றான். ஆண்டவர்கிட்டே அவன் சொல்லுவானா நம்மளை அவன் சுதந்திரிக்க விடுவானா? அப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை கிறிஸ்தவர்கள் பெற்று கொண்டு போகிறார். ஆனா கடைசி ஒரு கூட்டம் இருக்கு, இப்பூமியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தேவனையும் சென்றடைகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் அவனுக்கு அந்த ஒரு சுதந்திரவாளிகளாக தேவன் நமக்கு சிலுவையில் வைத்திருந்த முடித்து விட்டு போன. இதை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த 2 வசனங்களை உங்கள் முன்னாக வைக்கிறேன். சங்கீதம் 57 அதிகாரம் 2 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். சங்கீதம் 57:2. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக முடிக்க போகிற. என்ன சொல்றாரு? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. அவருக்கு சொத்து இல்லை, அவருக்கு சுதந்திரம் இல்லை. அவரும் எங்கே தான் போயிருக்காரு? பாதாளத்துக்கு தான் போயிருக்காரு. அவருக்கு போனார், அவருக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கல. இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற நெருக்கமான ஒரு சிநேகம் கிடைக்கல. எனக்கு அந்த சிலுவைக்கு உயிர் தெழுந்த பின்னாடி அந்த கடற்கரைக்கு வந்து எப்படி கூப்பிடுவார் தெரியுமா? பிள்ளைகளே. சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். அது எவ்வளோ பெரிய பாசமான வார்த்தை பாருங்கள். இப்போ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தியாச்சு, நம்முடைய சீடர்களை சுதந்திரமாக வாங்கியாச்சு, அதனால் எப்படி கூப்பிட்றாரு? பிள்ளைகளே. என்ன பிள்ளைன்னு கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? பிள்ளைகள் ஆனால் சுதந்திரராமே. பிள்ளையானவன் சகல சம்பத்துக்கும் சகல ஆசீர்வாதத்துக்கும்
தகப்பனுடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளியா அந்த உரிமை ஆண்டவர் அவர்களை அப்படித்தான் கூப்பிட்டார். சிலுவைக்கு கொஞ்சம் முன்னாடியே அவர்களோடு பேசும்போதே அவர் அப்படித்தான் பேச ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளே, சொல்லப்போனால் ஆண்டவருடைய வயதை விட 2 மடங்கு வயதுள்ளவர்கள் இயேசுவோட சீடர்களாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அட்லீஸ்ட் 40 வயசு 45 வயசு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்னை விட வயது மூத்தவர்களை பார்த்து எப்படி கூப்பிடுகிறார்? பிள்ளைகளே. ஏன்னா அவர் மாம்சத்தின்படி இப்பொழுது அழைக்கவில்லை, அவர்களை சிலுவையிலே சுதந்திரமாக ஆக்கிவிட்டது உரிமையோடு கூப்பிடுகிறார். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? இப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்து விட்டது. என் பிள்ளைகளை என்னோடு கூட சேர்த்து கொள்ளும்படி அவர்களுக்காக நான் சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறேன். அதை தாவீதுக்கு கிடைக்காதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. ஆனால் சிலுவையில் எனக்காக யாவையும் இயேசு செய்து முடித்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் போராடி ஜெயிக்கணும். உங்கள் அப்பா ஒரு 2 ஏக்கர் வச்சுட்டு போயிருக்காருன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? கேஸ் வர போகிறாங்கல்ல, இது எங்கள் அப்பாவோட சொத்து, நான் நிரூபித்து காட்டுவேன்னு நிற்கிறோமே. அப்போ நம்ம நிரூபித்து இந்த பூமியில் காண்பிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று மட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த காலை வேளையில் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் அந்த பக்கத்தில் போய் நின்றீங்கன்னா நிச்சயமாக சொத்து உங்களுக்கு கிடைக்காது. இது ஒன்றே ஒன்று தான் பிரச்சனை. சாத்தானோட பக்கத்தில் போய் நின்றுட்டு இயேசு நல்லவர், இயேசு என் தகப்பன், இயேசு என் ஆண்டவர், இயேசு தான் என் தகப்பன் என்று சொல்லி கொண்டு இருந்தால் சொத்தை பெறவே முடியாது. அங்கே தான் பிரச்சனை. தேவனுடைய பிள்ளைகள் இங்கு ஒரு காலம் அங்கு ஒரு காலம், இங்கு ஒரு வாழ்க்கையும் அங்கு ஒரு வாழ்க்கையும், இங்கு ஒரு பேச்சும் அங்கு ஒரு பேச்சும், இங்கு ஒரு பாடலும் அங்கு கெட்ட வார்த்தையும், இங்கு பலவிதமான வாழ்க்கை, இங்கு நல்ல ஆராதனை, அங்கு வெளியில் ஒரு காரியம் வைத்து விட்டால் உங்கள் நிலைமை மாறவே முடியாது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உலகத்தில் இன்னாரோட மயந்தான்னு 4 பேர் வந்து பொய் சொல்லிட்டு போயிடுவான். பொய் சொல்லி வாரிசு சான்றிதழ் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவான். எத்தனையோ இடத்துல எத்தனையோ குடும்பங்களில் உள்ள சொத்துக்களை அப்படி மற்றவர்கள் அபகரித்து கொள்கிறார்கள். ஆனால் அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு வாரிசு சான்றிதழ் மேலிருந்து கிடைக்கணும்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான், நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இது கள்ளத்தனமாக சான்றிதழ் வாங்க முடியாது. இது கள்ளத்தனமாக சான்றிதழ் வாங்க முடியாது. ரோமர் 8:16 என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட இணைந்து நாம் பிள்ளைகள் என்று அவர் சாட்சி பகருகிறார். இந்த உங்களுக்கே தெரியும் நீங்கள் பிள்ளையா வாழ்றீங்களா இல்லையாங்கிறது. வேற யாரும் உங்களுக்கு சாட்சி வேணா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து சாட்சி பகருகிறார். இந்த சாட்சி, இயேசுவை குறித்த சாட்சி யார் கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர். எப்படி கொடுத்தார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்போ சொத்து வேணும்னா இரத்தத்தை பயன்படுத்தும், இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் திருச்சபையில் வந்துருச்சு. என்னன்னா, இன்னைக்கு செய்கிற பாவம், நாளைக்கு செய்கிற பாவம், நாளை கழிச்சு செய்கிற பாவம், அப்புறம் எப்போ செய்கிற பாவம் எல்லாத்தையும் மன்னிக்கிறார், நம்ம பிள்ளைனால மன்னிக்கிறார். இயல்பாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பிள்ளை 100 தடவை ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னா எந்த அப்பங்க போய் ஜாமீன் எடுக்கிறான்? அப்படி ஒரு அப்பன் இருக்கான்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். 100 தடவை ஜெயிலுக்கு போயிட்டே இருக்கான், நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. கடைசி அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? இவனை காப்பாற்றினதும் போதும், என் பணம் போனதும் போன, மற்ற பிள்ளைகளையாவது காப்பாற்றிட்டு போகிறேன், தொலைஞ்சு போகிறான் நாய் அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? ஆனால் கிறிஸ்தவத்தை இன்றைக்கு கேலி கூத்தாக்கினது என்ன? வேதத்தில் எங்கேயும் இனி செய்ய போகிற பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு என்று எழுதவில்லை. ஆனாலும் இயேசு மன்னிப்பார் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அந்த மன்னிப்புக்கு நாம் கிரயம் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அறியாமல் செய்த பாவங்களை அறியாமல் போல் இருந்தார், ஆனால் அறிந்து செய்யும் போது அநேக இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. அதான் வசனத்தில் பலதை மறைச்சு எடுத்துருவாங்க. அறிந்து செய்யும்போது நம்மெல்லாம் அப்படி ஆண்டவர் மன்னிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி 4 காரு 5 வீடு, அவன் ஆளுக்கு 4 வேலை, பணம் சொத்துக்கித்து எல்லாத்தையும் நம்ம வச்சுருந்துருப்போம். ஏன் நமக்கு அங்கே இடிக்கிறது என்றால் அங்கே எங்கேயோ பிரச்சனை இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. நாம் மாறினால் லெகுவாக நம்முடைய சுதந்திரத்தை மீட்டெடுக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு மட்டும் நமக்கு லெகுவான வழி இருக்குது. தினந்தோறும் ஒரு கிறிஸ்தவன் சொல்ல வேண்டியது, நம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும். பிசாசு பயப்படுகிறது 2 ஆயுதத்துக்கு மட்டும்தான். ஒன்று வசனத்திற்கு, மந்திரத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டான். சோத்திர பலியெல்லாம் பயப்பட்டா உங்களோட சேர்ந்து அவனும் சோத்திர பலி சொல்லுவான். அவன் பயங்கரமான ஆள். சொல்லப்போனால் இயேசு அவனும் மகிமைப்படுத்தியிருக்கான். உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்து என்னை தொந்தரவு பண்ணுறீன்னு கேட்குறான். நம்மளை விட அவனுக்கு ஆராதனைலாம் நல்லா தெரியும். ஏன்னா ஆராதனை வீரனே அவன் தான். முத பெரிய ஆராதனை மேலோகத்தில் செஞ்சதே அவன் தான். நம்ம கீழோகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட வசனம் எப்பொழுது இருக்கணும். வசனங்கிறது அப்பா உனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு போன வார்த்தை.
அந்த வசனம் தான் சுதந்தரிக்க முடியும். எங்கள் அப்பா எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரியா, இந்தா வச்சிருக்கேன். இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நடுங்குவான் சாத்தான். அந்த வசனத்தை ஏன் கிறிஸ்தவர்கள் வேணும் என்றால், வசனம் தெரிந்த கிறிஸ்தவர்கள், வேதக்காரர்கள் நிச்சயமாக இந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள். ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க வேண்டும். வெறுமையா வாழ்றதுக்கு இயேசு இந்த பூமிக்கு வரல. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். என் சாபங்களை சிலுவையில் அவர் பிடுங்கி எறிந்திருக்கிறார். என் எல்லா ரோகங்களை அவர் சிலுவையில் எடுத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற. ஆனா நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? எனக்காக யாவையும் செய்து முடித்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம இந்த நாட்களில் நிரூபிக்க வேண்டியவர்கள், நான் அவருடைய பிள்ளை. இந்த உலகத்தில் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நிற்கக்கூடாது. அந்த பக்கம் போனால் அவன் கோயிலில் நின்றக்கூடாது, இந்த பக்கம் போனால் இயேசு நல்லவர்னு நின்றக்கூடாது. ஒரே அடியா கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர்கிட்ட நின்றீங்கன்னா உனக்காக ஒரு பெரிய சுதந்திரம் பரலோகத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய சுகம், இந்த உலகத்தினுடைய நன்மைகள், இது எல்லாவற்றை விட கிறிஸ்து சிலுவையில் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை பத்திரமாக பட்டாவாக எழுதி வைத்துட்டு போயிருக்கார். அதுதான் சாத்தானுடைய கண்ணிலே உறுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அவன் பெரிதாய் நினைப்பதில்லை. ஆனால் சபை இன்னைக்கு இதை தான் பெரிதாக நினைக்குது. இன்னொரு இடத்துல அதே சங்கீதக்காரன் சொல்கிறத கவனிங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 138:8 முடிக்கிற 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தாவே 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நல்ல கவனிங்க, இந்த ரெண்டு வசனத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன். எனக்காக செய்து முடிக்க போகிறேங்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்காக இனிமே செய்து அவர் என்ன செய்ய போகிறாரு? முடிக்க போகிறாரு. இந்த வார்த்தை எனக்காக இனிமே முடிக்க போகிறாங்கிற வார்த்தையை நான் எப்படி பதிவு செய்கிறேன்னா, உங்களுடைய கையை நெகிழ விட்டுறாதீங்கப்பா. சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு மனுஷனாக வருவீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய கரத்தை நெகிழ விடாமல் வந்து எங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிங்க ஆண்டவரே, எங்களுக்காக. அதனால தான் சொல்கிறார், உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட்டுறாதீங்க. எங்களுக்காக இந்த உலகத்தில் எங்களுக்கான சுதந்திரத்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சொத்தை. அதனால் சொத்து ரொம்ப முக்கியம். எது ரொம்ப முக்கியம்? சொத்து ரொம்ப முக்கியம். அதை பிடிக்கணும். கர்த்தர் நமக்காக இந்த பூமியில் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரிக்கும் போது புறஜாதிகள் அதை கண்டு இயேசுவை மகிமைப்படுத்துவார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். தான் கிறிஸ்தவங்களானா இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் போய் நாசமாக போயிட்டா. காரணம், சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டோம். அதனால தான் இங்கே பிரச்சனையே. அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், அவனுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க. அவனுக்கு இடம் கொடுத்துட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர்கிட்டருந்து சாட்சி வராது. ஏன்னா அவர் நேர்மையான சாட்சி. நீங்கள் மட்டும் சரியாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்காக தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுவார். யுத்தம் அவருடையது. சத்துரு வெள்ளம் போல எழும்பி வரட்டும், சத்துரு என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆவியானவர் நமக்காய் கொடி ஏற்றுவார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக இந்த பூமியில் தேவன் தம்முடைய வல்லமையை, தம்முடைய பராக்கிரமத்தை, தம்முடைய பரலோகத்தை இறக்கி கொண்டு வந்து அவனுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பார். அப்படி எவனும் அவனை ஏமாற்றி விட்டு போய்விட முடியாது. அந்த சுதந்திரத்தை பெறும்படி இயேசு சிலுவையில் நம்முடைய ரோகம், நம்முடைய சாபம். நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பூமியில் வியாதி வருது? வியாதி இல்லாத இடத்தை நோக்கி பயணிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது? ஆனால் இந்த காலத்திலும் நீங்கள் அவன் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய சரீரத்துக்குள்ளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே செயல்படாதபடிக்கு செயல்படுறதுக்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்குது. இப்போயும் ஆண்டவர் அதை நல்லா கவனித்து பாருங்கள். நல்லா பாட்டு பாடிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு இருந்தான் யோபு. வந்துட்டான். நீங்கள் என்ன சும்மாவா ஜோம் பண்ணுறான்? சும்மாவா கை தட்டுறான்? சும்மாவா பாட்டு பாடுறான்? நீர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீரு. இப்போ அதான் இங்கே நமக்கு மற்றவங்களுக்குள்ள பிரச்சனை. நம்ம கொஞ்சம் நல்லா இருந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதமாக வந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் தலைச்சு மேலே வந்துடக்கூடாது. உடனே அவன் கிளம்பிடுவான். அப்போ தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஆசீர்வாதம் குறைவாக இருக்கிறத விட ஆசீர்வாதிக்கப்படும் போது தான் நம்மளை சுற்றி நிறைய கண்கள் பட ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா கவனிச்சுட்டேன். சில ஆசீர்வாதம் மேலே எழும்பி வரும்போது தான் அதை தடுக்க பார்க்குறான், நம்மளை துக்கம் அடைய பார்க்குறான். விடாதீங்க. சுதந்திரவாளிகளாக இயேசு நம்மை மாற்றி இருக்கிறாரு. அவருடைய சட்டைகள் நிழலில் வந்த நமக்கு குறைவான அல்ல, இந்த உலகம் தருகிறபடி அல்ல. ஆமா, நிறைவான பலனை இயேசு நமக்கு சிலுவையில் செய்து முடித்து விட்டு போயிருக்கிறாரு. பட்டா பத்திரம்லாம் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை சுதந்திரிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அன்னைக்கெல்லாம் அழகாக சபையில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏதாவது புதுசாக ஒருத்தர் வந்தா, நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுப்பா.
இயேசுவின் ரத்தத்தில் என் பாவத்தை மன்னின்னு சொல்லுப்பா, அவருடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லுப்பா. ஏன்னா கழுவப்பட்டவனை பிசாசு தொடவே முடியாது. கழுவப்பட்டவன் பரலோகத்தின் வல்லமைக்குரியவனாக இருக்கிறான். கழுவப்பட்டவன் பரலோகத்திற்குரியவன். அவனை பரலோக கவர்மெண்ட் அனுமதி இல்லாமல் இங்கே ஒருத்தனை டச் பண்ண முடியாது. ஆனால் கழுவப்படாதவனை, பாவத்தில் வாழுகிறவனை சத்துரு சீக்கிரமாக தொற்றுவான். கையில் கிடச்சா அப்புறம் விட மாட்டான். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சிங்கத்தின் வாயிலிருந்து எங்களை மீட்டு எடுத்த தேவன். அல்லேலூயா. சிங்கத்தை வாயில் தூக்கி திரும்ப கொண்டு வந்தாராம். அப்படியெல்லாம் பின்னோக்கி போனவங்க திரும்ப உள்ளே வர்றதெல்லாம் சாத்தியம் இல்லை. அவன் வாயை கிழிச்சு மீண்டும் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த பெரிய கிருபையை விட்டுறாதீங்க. நம்ம எல்லாரும் சொல்லுங்கள், சுதந்தரிக்கணும். அவருடைய இரத்தத்தினால சுதந்தரிக்கணும். அவருடைய இரத்தத்தை பயன்படுத்தி சுதந்தரிக்கணும். ஏன்னா இரத்தம் தான் ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவு. அந்த இரத்தத்தினால் தான் உண்டானது. அதனால தான் இயேசு அதையே அவர் இயற்கைக்கு மாறாக போகவே இல்லை. தகப்பனுடைய இரத்தத்தினால் ஒரு குழந்தை பிறக்கிறது போல இரத்த சொந்தமான தகப்பன். ஊரில் இருக்கிற எல்லாரையும் தகப்பனை கூப்பிட்டாலும் யார் உண்மையான தகப்பன் என்று நமக்கு தெரியும் அல்லவா? அதுபோல் இயேசு அதையே தான் நமக்கு செய்திருக்கிறார். இரத்தத்தினால நம்மளை பிள்ளைகளாக மாற்றியிருக்காரு. நம்ம மட்டும் அதில் சரியாக கவனமாக இருந்தோன்னா, நியாயமாக இருந்தால், அதை நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் அறியாத விக்கிரக வணக்கக்காரங்களுக்கு என்ன தவறு செஞ்சாலும் அவங்க கோயிலுக்கு போய் 2 கும்பிடு போட்டால் அவனுக்கு எல்லாம் கிடைக்குது. உண்மை தானே? ஆனால் ஆண்டவர் நீதி உள்ளவர். அநியாயமாக தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க முடியாது. என் பிள்ளை தப்பு செஞ்சால் அவர் தப்புன்னு தான் சொல்வார். ஆனால் தப்பை நிவர்த்தி பண்ணுறதுக்கு அவருடைய ரத்தம் போதுமானதாக இருக்கிறது, எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை மன்னிக்கிறதுக்கு. அதனால் ஆண்டவர்கிட்ட 2 காரியம் செஞ்சால் நிச்சயமாக அவனுக்கு சுதந்திரம். இனி பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக்கொள்ளணும். ரத்தத்தினால என்னை கழுவுன்னு சொன்னால் அவன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. சிலுவையில் இயேசு முடித்து விட்டு போயிருக்கிற சகல நன்மைகளையும் நமக்கு அவர் கரத்தை நெகிழ விடாமல் சுமந்துட்டார். எவ்வளோ வழி இருந்தாலும் என் பிள்ளையினுடைய ஆசீர்வாதம் முக்கியம்னு அவர் கரத்தை நெகிழ விடாமல் நமக்காக இந்த சிலுவை சுமந்திருக்கார். அதனால தான் அவர் தைரியமாக சொன்னார், முடிச்சிட்டேன், முடிந்தது, சகலத்தையும் முடிச்சிருக்கேன். என் பிள்ளைகளுக்காக இந்த ஆசீர்வாதத்தை. எவ்வளோ பயம் இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவருக்கு அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு எவ்வளோ வேதனை இருந்துச்சு. ஏன் தெரியுமா அவர் திரும்ப ஓடி வரல? ஏன் தெரியுமா சிலுவையிலிருந்து இறங்கி வரல? ஏன் தெரியுமா அவருடைய தேவ தூதர்களை கூப்பிடல? ஏன் தெரியுமா கூப்பிடலை? ஏன்னா அவர் நமக்காக முடிக்க விரும்பினார். அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்க விரும்பினார். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க விரும்பினார். அப்போ நம்ம அதை பெறுறதுக்கு எவ்வளோ போராடணும்னு நினச்சி பார்த்துக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சால் அது அநேகரை யோசிக்க வைக்கும். அதனால தான் நம்மளை நல்லா இருக்கவே விடுறதில்லை. நம்ம வீட்டில் பிரச்சனையை உண்டாக்கிடுறான், நம்ம குடும்பங்களில் பிரச்சனையை உண்டாக்கிடுறான். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அதை எப்பொழுதும் விரும்புவேன். நான் பழைய காலத்து பிரசங்கிகளை போல் ஏதோ 2 கஞ்சி கிடச்சா குடிச்சிட்டு ஏதோ 2 மிளகாயை கடிச்சிட்டு வாழ்கிறவன் இல்லை. இயேசு யார் என்பதை இந்த பூமிக்கு நிரூபிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, எங்கள் சுதந்திரத்தின் மூலமாக, எங்கள் நன்மைகளின் மூலமாக, எங்கள் பேச்சின் மூலமாக, எங்கள் செயலின் மூலமாக அதை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டோம். அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு விட்டு கொடுக்கும். அதுக்காக எவ்வளோ கிரைய சிந்தனமோ அதை சிந்துவோம். ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பா எல்லாத்தையும் ரெக்கார்டில் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் போனார். இன்னும் வர எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஒவ்வொரு இடத்துக்கு போனால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? அப்போல்லாம் நான் சிந்திச்சு பார்க்குறது, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு நமக்கு இதுவரை தெரியவே இல்லைன்னு. ஆனால் தெரியாது. இப்போ அங்கே போனால் அதுக்கு என்ன சாட்சி, இதுக்கு என்ன சாட்சி, இது நீங்கள் தான் அவங்க பிள்ளைங்கிறதுக்கு என்ன சாட்சி, எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சுங்க. எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் உலகம் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேங்குது. இத்தனைக்கு அவர் பெரிய சொத்துக்களை சேர்த்து வைக்க போல மேலே தான் சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்காரு. ஆனால் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஏதோ கொஞ்சத்தை பெறது கூட இந்த அரசாங்கம் விட மாட்டேங்குது. அப்போ சாத்தா அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா? நம்ம விடக்கூடாது. நியாயத்துக்காக, நீதிக்காக நிற்கணும், இயேசுவுக்காக நிற்கணும். உயிர் மூச்சே போனாலும் இயேசுவுக்காக நிற்கணும். இந்த உலகத்தினுடைய காரியங்கள், அதனால தான் உலகத்தின் இச்சைகளில் மாட்டிக்கிட்டவனை பரிசுத்த ஆவியானவர் ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு தருவார்னு காத்திருக்கிறவனுக்கு வைராக்கிய வாஞ்சியாக இருந்து கர்த்தர் செய்து கொடுப்பார். நீங்கள் போய் யாக்கோபு 4 அதிகாரத்தில் 1 வாசிச்சு பாருங்களேன். இதுதான் வேணும்னு போராடுறவனுக்கு இல்லை, இயேசு வேணும்னு போராடுறவனுக்கு எந்த குறைவு இல்லாமல் இந்த உலகத்தில் இயேசு நடத்துவார். எழும்பி நிற்கலாமா? எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில் முடித்து